ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi samayal. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. நல்ல லேயரில் ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை கப் போல் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் தண்ணி எடுத்துக்கலாங்க. அரை கப் வெல்லத்துக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும். ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும், பாகு எடுக்கணும்னு கிடையாது. ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணும். உடனே செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு நல்லா சில்லுன்னு ஆகுதோ அந்தளவுக்கு சில்லுன்னு ஆற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சிடலாங்க. இப்போ வெல்லம் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ வெல்லம் சிரப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக உள்ள கடையில் உள்ள மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமே 1/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. மாவு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை 2 பேட்சாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாங்க. சுகர் கூட எடுத்துக்கலாம். இப்போ 2 பேட்சாக பிரித்தாச்சு. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டான்னா நீங்கள் கொக்கோ பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சாக்லேட் சிரப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துடலாம். பிளேட்டில் ஒரு அரை ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிளேட்டில் தான் நம்ம அவிக்க போகிறோம். எந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இது போல் அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட் இதில் வச்சிடலாம். இப்போ மாவு இதில் ஊற்றிடலாங்க. ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிடலாம். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வேக வச்சிடலாம். இப்போ இது போல் மூடியில் துணி போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கட்டி வச்சுருங்க. நம்ம வேக வைக்கும்போது அதோட தண்ணி அந்த டிஷ்ஷில் படக்கூடாது. அதுக்காக தான் நல்லா டைட்டாக போட்டு கட்டி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே அடுத்த லேயர் ஊற்றிடலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். லேயராக உங்களுக்கு குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. இது லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுத்த லேயர் ஆட் பண்ணிக்கலாங்க. மொத்தமே 4 லேயர் ஊற்ற போகிறோம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கடைசியாக உள்ள லேயர் ஊற்றிடலாங்க. லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. கை வச்சு பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போ வெளியே எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ சைடில் இது போல் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கனாலே, கை வச்சு எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. நல்ல ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வேணாலும் டைமண்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். லேயராக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு 10 நிமிஷத்துல ஸ்வீட் ரெசிபி பண்ணிடலாம். வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம எண்ணெயும் கீ கூட நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.